குழந்தைகளா, உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்ச்சியான இனிய காலை வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குட்டீஸ்? பாடம் 5 பண்படுத்தும் பழமொழிகள். அந்த பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரியா? இப்போ நாம் பார்க்க போகிற பாடம் என்னது? 5 பண்படுத்தும் பழமொழிகள். பாடத்தோட தலைப்பு என்ன? பண்படுத்தும் பழமொழிகள். பழமொழியின் பொருள்: நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கண்டிப்பாக நிறைய பழமொழிகள் சொல்லியிருப்பாங்க. ஏன், நம்ம அப்பா அம்மா கூட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அனுபவத்தின் மூலமாக சுருக்கமாக இருக்கும் பழமொழி, அதனுடைய விளக்கம் நமது வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன். அது என்னன்னா, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து. அதற்கு உண்மையான பொருள் என்னன்னு தெரியுமா? நமது மனது புண்பட்டு இருக்கும்போது நமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு உண்மையான பொருள். நம்மளை யாராவது திட்டியிருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் வேறொரு செயலில் ஈடுபடுத்தி கொண்டீங்கன்னா அதை மறந்துடுவீங்க என்பது தான் இதற்கு உண்மையான பொருள். இதற்குத்தான் என்ன சொல்கிறாங்க? பழமொழிகள் அழகு, முதுமொழிகள் என்பர். சுருக்கமாக இருந்தாலும் அதனுடைய விளக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ உங்கள் புத்தகத்தில் இருக்க ஒரு சிறிய கதையை தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த தாத்தா என்ன மாதிரி பழமொழிகள் எல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? தாத்தாவும் பேரனும் வாரச்சந்தைக்கு செல்கின்றனர். இந்த பேரனுடைய பெயர் அமுதவாணன். இந்த பேரனுடைய பெயர் என்ன? அமுதவாணன். அமுதவாணனும் தாத்தாவும் வாரச்சந்தைக்கு செல்கின்றனர். வாரச்சந்தை அப்படின்னா வாரம் கூட்டல் சந்தை, வாரச்சந்தை. வாரத்திற்கு ஒரு நாள் இச்சந்தை நடைபெறும். இச்சந்தையில் எல்லா வகையான பொருட்களும் விற்பனை செய்யும் இடமாகும். அப்போது செல்லும் வழியில் நாய்கள் குரைத்து சண்டை போட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான். அதற்கு தாத்தா கூறினார், அமுதவானா, என்ன தேடுகிறாய்? நாயைக் கண்டால் கல்லை காணோம் என்பதற்கு ஏற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா என்று அமுதவாணன் கூறினான். தாத்தா அந்த பழமொழிக்கு பொருள் வேறு என்று விளக்கம் கூறினார். நாயைக் கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயைக் காணோம் என்பதன் பொருள் கற்களால் செதுக்கிய சிலைகள்தான் கோவில்களில் இருக்கிறது. அச்சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். அதே சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது என்பது இதனுடைய பொருளாகும். அமுதவாணன் கூறினான், தாத்தா, குரைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் கூறினான். குரைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா? அதற்கு தாத்தா கூறினார், அப்படி இல்லை அமுதவானா, குரைக்கின்ற நாய் என்பது தவறு. குழைகின்ற நாய் கடிக்காது என்பது சரியானது. குழைகின்ற அப்படின்னா நம்முடன் பழகிய நாய்
நம்மை பார்த்து வாலை ஆட்டி தனது அன்பினை அதாவது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும். அதற்குத்தான் குழைகின்ற நாய் கடிக்காது என்பது பொருளாகும். இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். அப்போது யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டு இருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கும் ஆசை வந்தது. ஆசி என்றால் வாழ்த்து என்பது பொருள் ஆகும். அமுதவாணன், தாத்தா, நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்றுக்கொள்கிறேன். தாத்தா, பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு என்று தாத்தா கூறினார். அமுதவாணன் அதற்கு, தாத்தா, அன்று ஒரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று. அதுக்கு பொருள் என்ன தாத்தா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பதற்கு பொருள் யானை கிடையாது, ஆ நெய், அதாவது ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய் என்பது பொருளாகும். பூனை கிடையாது, பூ நெய், அதாவது பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன் என்பது பொருளாகும். நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம் என்பதுதான் இதற்கு உண்மையான பொருளாகும். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அமுதவாணன் கூறினான், தாத்தா, எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள். அப்படியே பாப்பாவிற்கு பலூன்களும் வாங்கி கொள்ளலாம் என்று கூறினான். அதற்கு தாத்தா, வாங்கலாம் அமுதவானா. அமுதவாணன் கூறினான், எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா என்று கூறினான். தாத்தா, போதும் போதும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று கூறினார். அமுதவாணன் கேட்டான், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமா? அப்படின்னா என்ன பொருள் தாத்தா அப்படின்னு கேட்டான். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், அதற்கு பொருள் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதே சரியான பொருளாகும். அதாவது நாம் பாடம் படிக்கும்போது புரியாமல் எதையும் மனப்பாடம் செய்து நினைவில் வைத்து கொள்ளக்கூடாது. கற்கும்போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு பொருளாகும். சரிங்க தாத்தா, உங்களுடன் வந்ததற்கு நிறைய பழமொழிகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி தாத்தா என்று அமுதவாணன் கூறினான். என்ன மாணவர்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டையும் உங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் நிறையா பழமொழிகளை தெரிஞ்சுக்குங்க, அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்குங்க. சரியா குழந்தைகளா? இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு தானே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கதையை உங்கள் புத்தகத்தில் ஒரு முறை என்ன பண்ணுங்கள், வாசித்து பாருங்கள். இந்த கதையில் இருக்கிற பழமொழிகளெல்லாம் ஒரு முறை என்ன பண்ணுங்கள், வாசித்து பாருங்கள். அப்போ தான் எழுத்து பிழைகள் குறையும். சரியா? அடுத்த வீடியோவில் புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். சரியா? அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பத்திரமா பாதுகாப்பாக இருங்க. அனைவருக்கும் நன்றி.